ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அசோக் கமல் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோவில் நமக்கெல்லாம் பிடிச்ச ஒரு நபர், அவருக்கு நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு வயதான முதியவர். அவர் ஒரு ஊர்லேருந்து வேறொரு ஊருக்கு போகிறதுக்காக ரயில் நிலையத்துக்கு வர்றாரு. அவர் வர்ற டைமில் என்னாச்சுன்னா, அவர் போக வேண்டிய ரயில் கிளம்பிடுச்சு. வண்டி மூவ் ஆகிட்டே இருக்குது. இவர் வேக வேகமாக படி ஏறும்போது என்ன ஆச்சுன்னா, அவருடைய செருப்பு ஒரு செருப்பு பிளாட்ஃபார்மில் விழுந்துருச்சு. அவர் அப்படியே பார்த்துட்டு அதை எடுக்க கீழே இறங்கிருச்சுன்னா வண்டி போயிடும். அதனால் என்ன செஞ்சாருன்னா, உடனே வேறு பாதத்தில் இருக்கிற அந்த செருப்பு எடுத்து பிளாட்ஃபார்முக்கே அந்த செருப்பு விழுந்த இடத்துலையே இந்த செருப்பையும் போட்டார். இதெல்லாம் உள்ளே இருந்து பார்த்துட்டு ஒரு இங்கிலீஷ்காரர், அவர் பார்த்துட்டு இவருடைய உடை பாவனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு, அவர் செஞ்ச விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறது, அதே போல் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, அப்படி அந்த மாதிரியெல்லாம் இங்கிலீஷில் அவரை கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போது அவர் அப்படியே சீட்டில் உட்கார்ந்தார். கரெக்டாக அந்த ஆளுக்கு முன்னாடியே உட்கார்ந்தார். அப்போ இந்த ஆளுக்கு ரொம்ப அவருக்கு பிடிக்கலை. என்னடா அது என் கூடவே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி பிடிக்கலை. இருந்தாலும் கொஞ்ச நேரம் இருந்ததும் அந்த ஆளுக்கு மனசு உறுத்த தொடங்கிருச்சு. என்னன்னா, இல்லை இவர் அந்த ஒரு செருப்பு பிளாட்ஃபார்மில் விழுந்தது, இருந்தாலும் என்ன அந்த செருப்பையும் கழட்டி அங்கே போட்டார், என்ன ஒரு முட்டாள்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி முதல்ல அவருக்கு சந்தேகமாயிருச்சு. அப்புறம் எதுக்கும் கொஞ்ச நேரம் முடிஞ்சதும் அவருடைய ஒரு சின்ன ஒரு மைண்டில் ஒரு மாற்றம் நடந்துட்டு, அவர் சரி அந்த பெரியவர்கிட்டே கேட்கலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பெரியவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டார். இங்கிலீஷில் கேட்டார், சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செருப்பு விழுந்ததும் நீங்கள் உங்களோட செருப்பையும் கழட்டி ஏன் அது கூடவே போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இப்போது அந்த வயதான முதியவர் சொன்னார், இல்லை என்கிட்ட ஒரு செருப்பு, பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு செருப்பு இருக்குது, எனக்கும் யூஸ் இல்லை, அது ஒத்தையாக கிடந்தால் யாருக்கும் யூஸ் இல்லை. இப்போ நான் இதை கழட்டி அது பக்கத்தில் போட்டால் செருப்பு இல்லாத யாராவது அந்த செருப்பை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்போ இந்த இங்கிலீஷ்காரருக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆகிட்டு, அவருக்கு ஷாக்குன்னு மட்டும் இல்லை, அவரை பற்றி தப்பாக நினச்சோமே, இவ்வளவு நல்ல ஒரு ஆளாக இருக்குது, நல்ல மனிதத்துவம் இருக்கிற ஆளாக இருக்குது, ஒரு ப்ரெசண்டிங் மைண்டோட தெரியாமல் நடக்கிற நிகழ்வு கூட மற்றவங்களுக்கு உபயோகப்படணுங்கிற மாதிரி அந்த மனநிலையில் அவர் அந்த இங்கிலீஷ்காரரை எந்திரிச்சு நின்றுட்டு அந்த பெரியவரை பார்த்துட்டு கைகூப்பி வணங்கினார். சார் யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் அவர் பாராட்டினார். இந்த வயதான முதியவர் யாருன்னா, நம்மளுடைய பாபுஜி மோகன்தாஸ் கரம்சந்திர காந்தி. அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான் இந்த சம்பவம். ஓகே, தேங்க்யூ.